யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது 1970வது ஆண்டை. 1970இல் சுமார் 44 படங்கள் வந்திருக்கின்றன. அவற்றில் ஒரு 4-5 படங்கள் காணவே காணோம். எம்ஜிஆருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 படங்கள். மாட்டுக்கார வேலன் ஜனவரி 14 வெளியானது. என் அண்ணன் மே மாதம் 21 வெளியான படம் என் அண்ணன். அப்புறம் பார்த்திங்கன்னா தலைவன், தாமஸ் பிக்சர்ஸ் தலைவன் படம் ஜூலை 24 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தேடி வந்த மாப்பிள்ளை ஆகஸ்ட் 29, பத்மினி பிக்சர்ஸோட படம் ஆகஸ்ட் 29. இறுதியாக கலைஞரின் எங்கள் தங்கம், அதாவது மேகலா பிக்சர்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் எடுத்த படம் அக்டோபர் 9 வந்துச்சு. சிவாஜி கணேசனுக்கு அதே வழக்கம் போல் 8 படம். எங்கள் மாமா பொங்கலுக்கு வந்த படம். அதுக்கு தொடர்ந்து ஜெமினியின் விளையாட்டு பிள்ளையும் பிப்ரவரியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வியட்நாம் வீடு ஏப்ரலில் வந்துச்சு. வியட்நாம் வீடு சிவாஜி கணேசன் சொந்த படம், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ராமன் எத்தனை ராமனடி, அருண் பிரசாத் மூவிஸ். மொதல் படம் எங்கள் ஊர் ராஜா, 2வது இது, 3வது பட்டிக்காடா பட்டணமா, எதிரொலி பாலச்சந்தரோட படம். எங்கிருந்தோ வந்தாள் பாலாஜியோட படம், சுஜாதா சிங்யாட்ஸ் எங்கிருந்தோ வந்தாள். அது கூடவே வந்த சொர்க்கம், நம்ம ராமண்ணாவோட படம், விநாயகா ஃபிலிம்ஸ் சொர்க்கம். தேவி பேரடைஸில் வந்த முதல் சிவாஜி கணேசன் படம் பாதுகாப்பு நம்ம சன்பீம் ப்ரொடக்ஷன்ஸ் பீம்சிங் படம். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் வந்துச்சு. திருமலை தென்குமரி, அது சுமாராக போன படங்கள். திருமலை தென்குமரி ஏபி நாகராஜன் படம், இது கொஞ்சம் மீடியமாக போச்சு. வீட்டுக்கு வீடும் அப்படி தான். வீட்டுக்கு வீடும் ரொம்ப ஒன்றும் கிட்டு கிடையாது, ஏதோ ஆவரேஜாக போச்சு. சிஐடி சங்கர் மாடர்ன் தேட்டர்ஸ் படம், இதுவும் கொஞ்சம் ஆவரேஜாக போச்சு. ஓரளவு சுமாராக போச்சு, அவ்வளோதான். எபோவ் ஆவரேஜ். காலம் வெல்லும், இதுவும் அப்படி தான், எபோவ் ஆவரேஜ். பெரிய ஹிட்டு ஒன்றும் கிடையாது, பெரிய அதான் எபோவ் ஆவரேஜ். கண்ணன் வருவான், இதுவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு. அப்படி நிறைய படங்கள் வந்துச்சு. அதில் நிறைய படங்கள் ரொம்ப சுமாரான படம். காவியத்தலைவி, இது 100 நாள் ஓடிச்சு. சௌகார் ஜானகியோட சொந்த படம். இருந்தாலும் மற்ற பாலச்சந்தர் படம் அளவுக்கு வெற்றின்னு சொல்ல முடியாது. மாணவன் நம்ம தேவர் ஃபிலிம்ஸ் படம், தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ், இந்த படமும் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடிச்சு. நம்ம வீட்டு தெய்வம், இந்த படம் பெண்கள் கூட்டம் அபரிமிதமாக வந்துச்சு. இந்த படம் நல்லா ஓடிச்சு. ஏன் ஈவிஆர் பிக்சர்ஸ், இது ஒரு மீடியமான படம், பெரிய வெற்றி கிடையாது, பெரிய தோல்வியும் கிடையாது. அனாதை ஆனந்தன் ஏவிஎம் படம், இது பாக்ஸ் ஆஃபீஸில் தோற்று போன படம். ஏவிஎம் படம், ஜெயலலிதாவும் நம்ம ஏவிஎம் ராஜன். தரிசனம், இதுவும் பரவாயில்லாமல் இருக்கும். புஷ்பலதா பாட்டுகள் நல்லாயிருக்கும். எதிர்காலம் ஃபெயிலியர் படம், ஜெமினி கணேசன் பத்மினி நடித்த படம், ஃபெயிலியர் படம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீவநாடி, ரவிச்சந்திரன் நடித்த படம், இதுவும் படம் வந்ததும் தெரில போனதும் தெரில. இருந்தாலும் சாந்தியில் போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரில. இது அண்ணாவோட கதை. காதல் ஜோதி அணையாதது அவர் பாட்டு. கல்யாண ஊர்வலம் நாகேஷும் கேஆர் விஜயாவும் நடித்த படம். இதுவும் ஒரு சுமாரான படம் தான், ஆவரேஜ் தான். கண்மலர் அப்படி தான், கண்மலரும் ஆவரேஜ் படம் தான். கண்மலர் பெரிய ஹிட் ஒன்றும் கிடையாது. கஸ்தூரி திலகமும் வந்தோம் போனாங்கிற மாதிரி தான். கஸ்தூரி திலகம். மாலதி அப்படி தான். தீபாவளிக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு வந்திருக்கும். மாலதி நவக்கிரகம் பாலச்சந்தரோட படம். இதுவும் ரொம்ப பெரிய வெற்றி ஒன்றும் கிடையாது, ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் தான். நிலவே நீ சாட்சி, இந்த படம் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் படம் பெரிய அளவில் ஓடலை. நிலவே நீ சாட்சி, 100 ஆண்டு காலம் வாழ்க, இது படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. 100 ஆண்டு காலம் வாழ்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் பசில், இதுவும் நாகேஷ் நடித்த படம், பாலச்சந்தர் படம் தான். ஆனால் படம் ஃபெயிலியர் ஆகிட்டு. தபால்காரன் தங்கை, இந்த படமும் எதிர்பார்த்தாங்க, ஜெய்சங்கர் நடித்த படம், இதுவும் அவ்வளோ பெரிய வெற்றி அடையலை. வைராக்கியம், ஜெமினி கணேசன் நடித்த படம், SSR நடித்த படம், நிர்மலா, இதுவும் ஓடலை அவ்வளோ தூரம். சினேகிதியில் அழகின் காலடியில்னு ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். மற்றபடி படம் கொஞ்சம் போர் தான். பெண் தெய்வம் நம்ம தேவர் ஃபிலிம்ஸ், தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் படம். பெண் தெய்வம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், மீடியமாக போகும், அவ்வளோதான். இதில் மாட்டுக்கார வேலன் கிராமங்களில் அதனுடைய வெற்றி கற்பனை பண்ண முடியாதது. நிறைய கிராமங்களில் திருப்பி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த படத்தை. கிராமத்தில் மாட்டுக்கார வேலன் அப்படி ஒரு மகத்தான ஒரு வெற்றி படம். சென்னையில் கூட 4 தேட்டர்லேயும் 400 ஷோ ஹவுஸ்ஃபுல். பிளாசா, பிராட்வே, கிருஷ்ணவேணி, சேனை 4 தேட்டர்லேயும். அடிமை பெண்ணுக்கு அடுத்து இந்த படம் தான். பல இடங்களில் 125 நாள் தாண்டி ஓடிச்சு. திருநெல்வேலியில் 140 நாள். என் அண்ணன் மட்டும் வரலைன்னு வைங்களேன், திருநெல்வேலி லட்சுமியில் முதல் வெள்ளி விழா படமாக அமைஞ்சிருக்கும்.
ஆனால் எண்ணன் வந்து 125 நாள் தாண்டினோன்னு ரிலீஸ் ஆனதுனால இந்த படம் வந்து ரன்னிங்கில் கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சி ஒன்று எடுத்துட்டாங்க 20 வாரத்தில். அதே மாதிரி மதுரையில் 177 நாள். ஆக எந்தெந்த படம் அந்த 3 கிராமிய படங்கள் இருக்குது. பெரிய இடத்து பொண்ணு ஒன்று, மாட்டுக்கார வேலன் ஒன்று, அப்புறம் வந்து உரிமை குரல். இந்த 3 படங்களும் சில குறிப்பிட்ட ஊர்களில் வெள்ளி விழா வரைக்கும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப திரும்ப மக்கள் கிராமத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அப்படி தான் சொல்லணும். மாட்டுக்காரில் மதுரை சிந்தாமணியில் பாருங்கள் 174 ஓடி 4,33,000 பிரம்மாண்ட செலவு பண்ணி எடுத்த அடிமைப்பெண் வசூலை நெருங்கிட்டு. அடுத்தது சென்னையில் பாருங்கள் 13,21,000 500 நாள் ஓடி. அங்கேயும் வெள்ளி விழா ஓடிச்சு சென்னையில் பிராட்வேயில். என்னென்ன மே 21 வந்த படம். மே 21 வந்த படம் இதுவும் வந்து கிராமங்களில் நல்லா ஓடின படம். ஆனால் 100 நாள் வந்து கிட்டத்தட்ட 4 தேட்டர் தான் ஓடிச்சு 100 நாள். ஆனால் மாட்டுக்கார வேலம் 12 தேட்டரில் 100 நாள். என்னென்ன மிட்லண்ட் தேட்டரில் கூட்டத்தை பாருங்கள். மிட்லண்ட் இது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட் அவுட். என்னென்னதுக்கு சேலத்தில் வச்சாங்க. சேலம் அலங்காரில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சேலத்தில் வச்சாங்க. நெல்லை சென்ட்ரலில் ஓடிய நாட்கள் 71 1,13,000 வசூல். மதுரை சென்ட்ரலில் 110 நாள் ஓடி 2,69,000. ஆக எல்லா ஊர்களையும் வந்து நல்லா ஓடிருக்கு. என்னென்ன சென்னை வந்து சென்னையில் வந்து 318 நாள் ஓடி 9,09,000 என்னென்ன. அடுத்து பார்த்திங்கன்னா தாமஸ் பிக்சர்ஸ் தலைவன். இந்த படத்தை தோல்வி படம்னு சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் ரசிகர்கள். பட் இதனுடைய வசூலை அவங்க படம் வெற்றி படம் கூட எடுக்காது, அந்த அளவுக்கு நல்லா ஓடிருக்கு. தலைவன் வந்து திருச்சி ராக்ஸியில் போட்டாங்க, அப்புறம் மதுரை தங்கத்தில் போட்டாங்க. எல்லா ஊர்கள்லேயும் நல்ல கலெக்ஷன். மதுரை தங்கத்தில் வந்து 36 நாள் தான் ஓடிச்சு. அதுக்கு அடுத்தாப்பில் தேடி வந்த மாப்பிள்ள ரிலீஸ் ஆகிட்டு. சேலத்தில் 63 நாள் வரைக்கும் ஓடிச்சு. சேலம் பேலஸில் 7வது வாரம் விளம்பரம். ஆத்தூர் ராஜாவில் 6வது வாரம் இலங்கையில் ரிலீஸ் ஆனது. ஆக மொத்தத்தில் மதுரையில் வந்து தங்கம் தேட்டரில் இது போட்டாங்க. தேடி வந்த மாப்பிள்ள ஓடுற வரைக்கும் இதான் 1,46,000 வசூல் 5 வாரத்தில். விட்டால் இது கலெக்ஷன் ஏறி இருக்கும், ஆனால் எடுத்துட்டாங்க. தேடி வந்த மாப்பிள்ளையை அது ரிலீஸ் பண்ணாங்க ஆகஸ்ட் 29 தங்கத்தில் தான். மதுரை தங்கத்தில் ரிலீஸ் ஆகி 69 நாள் ஓடிச்சு. 69 நாள் ஓடி 2,28,000 கிட்டத்தட்ட வசூல் எடுத்தது தேடி வந்த மாப்பிள்ளை. இந்த படமும் 100 நாள் ஓட வேண்டிய படம் தான், தூக்கிட்டாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் படம் இந்த வசூலுக்கு நிறைய படங்களை 100 நாள் உருட்டிட்டு கொண்டு விட்டுருந்தாங்க. இந்த வசூலோட கம்மியான வசூலுக்கே ஓட்டி கொண்டு உருட்டிட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் படம் அப்படி செய்ய மாட்டாங்க. 69 நாளில் பெற்ற வசூலில் பாருங்கள் 2,28,000 மதுரை தங்கத்தில். 100 நாள் ஓடினா 3 லட்சத்தை தாண்டி போயிருக்கும். ஆனால் அவங்க படங்க எந்த படமே 3 லட்சம் வந்தது கிடையாது. ஆனால் 100 நாள் எல்லாத்தையும் ஓட்டிடுவாங்க. 2 லட்சம் வந்தாலே ஓட்டிடுவாங்க. எங்கள் தங்கம் கடைசியாக வந்த படம் அக்டோபர் 9 வந்துச்சு. எங்கள் தங்கமும் அக்டோபர் 9 ரிலீஸு. எங்கள் தங்கமும் மெட்ராஸில் 100 நாள் மேலே ஓடிச்சு. சேலத்துலேயும் 100 நாள் சேலம் பேலஸில். ஆக எங்கள் தங்கமும் ஒரு நல்ல வெற்றி படம் தான். எங்கள் தங்கம் சென்னை சென்ட்ரலில் 1 லட்சம் தாண்டி வசூல் எடுத்துச்சு 66 நாளில். அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை சிந்தாமணியில் 109 நாள் ஓடி 100 நாளில் 2,75,000. எங்கிருந்து வந்தாலும் சொர்க்கம் ராமனில் இந்த வசூல் வரவே இல்லை. சென்னை சித்ரா இது 100 மெட்ராஸில் வந்து 10,00,000 எங்கள் தங்கம். அடுத்தது சிவாஜி கணேசன் படத்தை பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வந்து முதல் வார வசூலில் மதுரையில் ஒரு ரெக்கார்டு வச்சுது. காரணம் என்னன்னா பொங்கலுக்கு வந்தது. ஏகப்பட்ட ஷோவை போட்டாங்க. போட்டு 57,000 என்னமோ வசூல் வந்துச்சு. ஆனால் 2வது வாரத்தில் சுத்தமாக விழுந்து போச்சு, ஆளே இல்லை. 50 நாள் கூட ஓட்ட முடியல அந்த படத்தை. அப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்தனமாக எடுத்த படம் தான். ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாக எடுத்திருப்பாங்க. படம் ஓடலை. என்ன காரணம்னு எனக்கும் புரியலை. விளையாட்டு பிள்ளை பாடல்கள் அவ்வளோ பிரமாதமாக இல்லை, சுமார் தான். விளையாட்டு பிள்ளை வந்து சிவாஜி கணேசனுக்கு ஒரு படுதோல்வி படம், ஜெமினிக்கும் ஒரு படுதோல்வி படம். நியூ சினிமா மதுரையில் வந்து 1,63,000 நல்லா கலரில் எடுத்த படம். 84 நாள் தான் ஓடிச்சு. வியட்நாம் வீடு சிவாஜி சொந்த படம். வியட்நாம் வீடு வழக்கம் போல் 4-5 தேட்டரில் ஓட்டிட்டாங்க. மெட்ராஸ் ஆந்தி கிரவுண்ட் போனது சரி அப்படின்னு சொல்லி ஓட்டினா. ஆனால் மதுரையில் ஓட்ட முடியல. மதுரையில் ஏன் ஓட்ட முடியலன்னு எனக்கும் தெரியல. மதுரையில் வந்து ஓடினது வந்து கிட்டத்தட்ட 84 நாளாக என்னமோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். 84 நாளாக 90 நாளாக ஓடிச்சு. வசூல் வந்து கம்மி தான். ஆமாம், வசூல் வந்து 90 நாள் ஓடிருக்கு. 2,40,000 வசூல். பட் இந்த வசூலுக்கு 100 நாள் ஓட்டியிருப்பாங்க. ஏன் ஓட்டலைன்னு தெரில. அடுத்தது ராமன் எத்தனை ராமனடி, சாப்பாட்டு ராமன் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துக்கு தான் பேர் ராமன் எத்தனை ராமனடின்னு மாற்றினாங்க. இந்த படம் அதாவது வந்து வேகமாக ஓடலை. அப்படி தவி அப்படியே நடந்தே போன மாதிரி போச்சு. டெய்லி ஒரு ஷோ 6 மணி ஷோவுக்கு மட்டும் கொஞ்சம் கூட்டம் வரும். அதை வச்சே இழுத்துட்டு போய் மதுரை நியூ சினிமா மட்டும் 100 நாள் ஓட்டிட்டாங்க. சென்னையில் தூக்கிட்டாங்க. சாந்தியில் போட்ட படம் பேரங்கல்ல போட்டு 100 நாள் ஓட்டினாங்க.
ராமனிதன் ராமடி மதுரையில் பாருங்கள் 2,38,000 வசூல். அது பாட்டுக்கு கடன்னு உருட்டி கொண்டு போய் விட்ருவாங்க. அடுத்தது எதிரொலி வந்து பாலச்சந்தர் படம். பாலச்சந்தர் சிவாஜி கணேசன் காம்பினேஷனில் வந்த படம் வந்து படு ஃபெயிலியர் ஆகிட்டு. ஒரு மதுரை தங்கத்தில் தான் போட்டாங்க. ஓடுனதே 27 நாள் தான். 1,00,000 கூட வரல வசூல். இது ஒரு மகா மட்டமான வசூல். இது எடுத்து அவ்வளோ லாஸ் தான். அடுத்தது எங்கேருந்து வந்தாள் பாலாஜி படம். இந்த படம் வந்து வங்க மொழி படத்தை பார்த்து தள்ளி எடுத்த படம். பட் இந்த படம் தமிழில் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் போச்சு. தனித்து வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம். ஆனால் சொர்க்கத்தோடு விட்டாங்க. தியேட்ரு வந்து 2, 3, 4, 5, 6 தியேட்டர் என்னமோ ஓடிருக்கு. எங்கிருந்தோ வந்தாள் மதுரையில் வந்து 2,32,000 மதுரை தேவின்னு. ஆமாம். அடுத்தது சொர்க்கம் வந்து மதுரை சென்ட்ரலில் போட்டாங்க. மதுரை சென்ட்ரலில் இதுவும் 100 நாள் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 தியேட்டர் ஓடிருக்கு மதுரை சென்ட்ரலில் போட்டு. சென்னையில் தேவி பேரடைஸில் மிகவும் குறைந்த வசூலில் 100 நாள் ஓடின ஒரே படம் சொர்க்கம் தான். 5 லட்சமாக என்னமோ தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை வச்சே ஓட்டிட்டாங்க. மெட்ராஸில் மதுரையில் சென்ட்ரலில் போட்டதுனால 2,39,000 வந்துச்சு. பாதுகாப்பு வந்து நம்ம இவருக்கு பீம்சிங் எடுத்த முதல் கலர் படம். வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கின படம். சுத்தமாக ஓடல. பல ஊர்களில் 10 நாள் 12 நாள் கூட ஓடல பாதுகாப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்துச்சு. நம்ம ஜெய்சங்கர், சிஐடி சங்கர், திருமலை தென்குமரி, இப்படி நிறைய படங்கள் வந்தாலும் எல்லாமே ஒரு ஆவரேஜ் படங்கள் தான். அதனால் இதை பற்றி நான் அதிகம் சொல்ல நினைக்கல. பார்த்துக்கங்க, அவ்வளோதான். இத்துடன் நம்ம வந்து நிப்பாட்டிக்கிடுவோம். அடுத்த 1971 ஆண்டை பற்றி நான் அடுத்த பதிவில் பதிவிடுகிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.